பவுலுடைய மிஷினரி பிரயாணங்கள்லாம் படிக்கிறோம். முதல் மிஷினரி பிரயாணம், ரெண்டாவது மிஷினரி பிரயாணம். கப்பல் பயணம் செய்கிறார். அங்கே எப்படி செய்கிறாங்க? பாய்மர கப்பலை வைத்து தான் அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். காத்துக்காக காத்து கொண்டிருக்காங்க. இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போனோன்னா இந்த திசையில் காற்று வர ஆரம்பிச்சாதான் அந்த கப்பல் பயணிக்கும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த காலத்தில் அது பாய்மர கப்பல். அது அந்த காற்றினால் உந்தப்பட்டு நகர்த்தப்பட்ட கப்பல். ஆனால் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஸ்டீமர் கண்டுபிடிச்சாங்க. கரியினால் நெருப்பு உண்டாக்கி நீரை ஆவியாக்கி அந்த ஆவியினால் டர்பைன்ஸை சுத்த வச்சு அதனால என்ன ஆச்சு? கப்பல் மூவ் ஆச்சு. இது என்ன சொல்கிறோம்? நீராவி கப்பல்னு சொல்கிறோம். பாய்மர கப்பல், நீராவி கப்பல். என்ன வித்தியாசம்? ஒன்றை காற்று தள்ளிட்டு போகுது, நம்ம காற்றுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுக்கு. இன்னொன்று, நம்ம நினச்ச மாதிரி அதை திருப்ப முடியுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறோம்? நீராவியை நாமே உண்டாக்குறோம். அதுபோல் ஆவிக்குரிய சரீரம் என்றால் இன்னைக்கு உள்ள சரீரத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை மாம்ச சரீரம் என்கிறோம். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தில் மாம்சம் என்று சொல்லப்படும் போதெல்லாம், குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மாம்சம் சரீரம், ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், மாம்சம் என்பது நம்முடைய உள்ளான மனுஷனை, ஆத்துமாவை குறிக்கிறது. நம்முடைய சரீரத்தின் மாம்சத்தை குறிப்பது அல்ல, ஆத்துமாவை குறிக்கிறது. நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான், நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி தேவனோடு தொடர்பு கொள்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ளக்கூடியது நம்முடைய ஆவி. நமக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது, அதுதான் நாம, அதுதான் நான். எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு ஆவி, எனக்கு ஒரு சரீரம். நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன். நான் ஆவியானவரால் நடத்தப்படாமல், நான் என் மாம்சம் சொல்லுவது போல், என் கண்களும் என் காதுகளும் சொல்லுவது போல் நான் நடந்து கொள்ளும்போது நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன். ஆத்மா இந்த சரீரத்தின்படி நடக்கிறது. ஆனால் நான் ஆவிக்குரியவனாக இருந்தால் இந்த ஆத்மா என் சரீரத்தை கேட்காம ஆவியானவர் சொல்லுவதன்படி நடக்கும். புதிய சரீரத்தில் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. புதிய வானம் புதிய பூமியில் நாம் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றிருக்கும் போது ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிற ஒரு சரீரத்தை பெற்றிருப்போம். அங்கு பாவம் இருக்காது. இங்கு பாவம் இருக்கு, பாவத்திற்கு மன்னிப்பு இருக்கு, பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறது. ஆனால் பாவத்தின் பிரசன்னம் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பாவ சோதனை இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானோ, சாகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட அவன் பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ வேணா யார் வேணா பாவத்தில் விழ முடியும் இங்கு. ஆனால் நித்தியத்தில் பாவத்தின் பிரசன்னமே இருக்காது, சோதனைகள் இருக்காது, பாவம் இருக்காது. அதனால அங்க மாம்ச சரீரம் அல்ல, அங்கு ஆவிக்குரிய சரீரம். ஆவியானவரால் உந்தப்பட்டு நடத்தப்படுகிற சரீரத்தை பெற்றவர்களாய், இதைவிட மகிமையான சரீரத்தை பெற்றவர்களாய் நாம் வாழப்போகிறோம். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை.